மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். அவர் நடந்துட்டு தான் இருந்தார். வீட்டில் வந்து கொஞ்சம் சப்போர்ட், ஸ்லோவாக நடப்பார், ஸ்லோவாக பேசுவார், அதெல்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக வெளியில் வந்து பேசுகிற மாதிரி அப்படியே நடக்கவே முடியல அப்படிலாம் கிடையாது. அவர் வெளியில் வர்றதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்டில் இருந்தார். ஸோ இதுதான் மேஜர் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு நியூராலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எனக்கு ஏஜ் 41, எனக்கு ஏஜ் நான் ஒரு 35, 36 ஸ்டார்ட் பண்ண அவர் நான் பார்க்கும்போது ஏன்னா சார் தான் கூப்பிடுவார். வாங்க சார் தான் சொல்லுவார். எனக்கே சங்கடமாக இருந்துச்சு ஒரு சார், நீ சார்லாம் கூப்பிட தேவையில்ல சார் அப்படின்னா. இல்லை அது உங்களுடைய தொழில் கொடுக்க வேண்டிய மரியாதை, அது நான் கொடுத்தாகணும். அந்த 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 இஷ்யூஸ் இருக்கும்போது கூட அந்த அந்த தாட் இருக்கும் அவருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது மீன்ஸ் அவர் ரேப்போ செட் ஆகிடுச்சுன்னா அவர் விட மாட்டார். இது வந்து எதிர்பார்க்காதான் சார். இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார் சார். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா சாப்பிடுவார், ஆரோக்கியமாக தான் இருந்தார். இது எதிர்பார்க்காத ஒன்று தான். அவருக்கு எந்த பெரிய எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். கரெக்டாகவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இது எதிர்பார்க்காம தான் வந்து இது எதிர்பார்த்து நடந்தது. பிறகு கடைசி காலங்களில் கிளப் வந்து கடைசி மீட்டிங்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட நேராக உட்கார முடியல, வந்து கழுத்துமே நேராக இல்லை, அந்த மாதிரி இதை அதுக்கெல்லாம் என்ன காரணம்? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நீங்கள் வந்து 2015 விஜயகாந்துக்கு பிசியோதெரபிஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க வந்து. ஸோ அவருக்கு ஆக்சுவலாக உடம்புல என்ன பிரச்சனை? சார் வந்து 2016 2016 எனக்கு தெரியும். 2014 நாங்கள் எண்ணில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஸோ சாரோடைய எல்டர்ஸ் அண்ட் விஜய் பிரபாகரன் சாரோடைய டீம்ஸில் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்போர்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் டீம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது மூலிமா சாருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ 2014 சாருக்கு நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு நார்மல் ஏஜ் ரிலேட்டட் நியூரல் ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்காக தான் அவருக்கு கொடுத்துருந்தோம் ட்ரீட்மெண்ட்டு. அது கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸ்லாம் மிஸ் ஆனதுனால வந்தது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபிசியோதெரப்பி வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம் சார். அவருக்கு வந்து வேறு எதுவுமே வேறு மாதிரி இஷ்யூஸ்லாம் சொன்னதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ஏஜ் ரிலேட்டடு அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணது, ரெஸ்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணதுனால வர ஒரு இம்பாக்ட். அது ஏஜுக்கு ஒரு கன்சிடர் 55க்கு அப்புறம் வரும் எல்லாருக்குமே. அது சார் வந்து கொஞ்சம் ஏர்லியாக டயக்னோஸ் சரியாக அவருடைய ஹெல்த்தை கான்ஷியஸ் பார்த்துக்கல, கொஞ்சம் டிலேயாக டயக்னோஸ் பண்ணது. அது நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு டிசீஸ் தான் அது. ஸோ அதனால தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீச்சும் அந்த நடக்கிற இம்பேலன்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு 2016. அது படிப்படியாக அப்படியே கொஞ்சம் வந்து டெவலப் ஆகி கொஞ்சம் நடக்க முடியாமல் இருந்தது. பட் அவர் வீல் சேர் பேஷண்ட்லாம் கிடையாது. அவர் நடந்துட்டு தான் இருந்தார். வீட்டில் வந்து கொஞ்சம் சப்போர்ட், ஸ்லோவாக நடப்பார், ஸ்லோவாக பேசுவார், அதெல்லாம் இருந்துச்சு. ஃபுல்லாக வெளியில் வந்து பேசுகிற மாதிரி அப்படியே நடக்கவே முடியல அப்படிலாம் கிடையாது. அவர் வெளியில் வர்றதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்டில் இருந்தார். ஸோ இதுதான் மேஜர் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. நாங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவருக்கு நியூராலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா என்னோட ஒய்ஃபும் ஃபிசியோதெரபிஸ்ட் தான். ஸோ அவங்க நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. ஸோ நானும் அவங்களும் தான் 2 பேருமே தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ பேசிக்காக பயிற்சியெல்லாம் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு, ஹைட்ரோதெரப்பி, வாட்டர் தெரப்பிஸ், அது மாதிரிலாம் நம்ம அட்வான்ஸாக கொடுத்துருந்தோம் அவருக்கு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணோம். இன்னும் போராக ஆக்காமல் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. தினம் இந்த பயிற்சிகள் கொடுக்க விடுமா? எந்த ஒரு நாளைக்கு எந்தெந்த நேரங்களில்? சாருக்கு ஸ்பெசிஃபிக்காக டெய்லி நாங்கள் மார்னிங் ஆர் ஈவினிங்கில் போய் டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம். வாரத்தில் மஸ்ட்டு ஒரு 5 நாள்லேருந்து 6 நாள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 5 days ஆச்சு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். நடுநூலில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவார், ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக திடீர்னு வெளிநாட்டுக்கு போவார். ஸோ அது மாதிரி போகும்போது அப்போ கொஞ்சம் பிரேக் இருக்கும். அப்புறமா திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோம். பிரச்சாரம் வந்தது. ஸோ அதுமாரி சில மேலே ஊருக்கெலாம் போவார், அப்போ கொஞ்சம் ட்ராப் பண்ணுவோம். ஸோ மற்றபடி ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம். இது அவர் வீட்டிலே தான் பண்ணப்பட்டது? ஆமாம் சார். ஏன்னா அவரால் கிளினிக் வர முடியாது. பிகாஸ் ஆஃப் க்ரௌடு இஷ்யூஸ், பப்ளிக் இஷ்யூஸ் வரோன்றதுனால அவரால் கிளினிக் எங்களால் கூப்பிட்டு வர முடியல. நல்லா ஸ்பெசிஃபிக்காக அவருக்காகவே நாங்கள் அவரோட வீட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் செட்டப்லாம் பண்ணி அவருக்காகவே மேடம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்ன நம்ம அட்வான்ஸாக பண்ணமோ அவங்க சன்ஸுமே சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்ன அட்வான்ஸாக பண்ணலான்றதை பிளான் பண்ணி அட்வான்ஸாக நாங்கள் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே அட்வான்ஸாக கொடுத்து அவருக்கு பண்ணிட்டு இருந்தோம் பயிற்சிகளை. எவ்வளோ நேரம் சார் இருக்கும் இந்த பயிற்சி? டெய்லி எப்படி 2 hours ஆகிடும் சார். டெய்லி 2 hours 2.5 hours கொடுப்போம். அவருக்கு வந்து அவருடைய நேச்சர் எப்படின்னா யாருமே கமெண்ட் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. ஸோ எனக்கும் அவருக்கும் ரேப்போ எப்படி செட் ஆகும்னா நான் அவரோட ரேப்போலே இருப்பேன். ஸோ அதில் அவர் சார் என்ன எதிர்பார்க்குறாருன்றதை தவிர்த்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணிவிடுவோம். இப்போ ப்ரொஃபஷனலாக ட்ரீட்மெண்ட் இதுதான் பண்ணணும்னு சொல்லி போய் பண்ணால் அவரால் நம்மளால் அவர்கிட்ட பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய நேச்சர் அது மாதிரி. அது தெரிஞ்சதுனால தான் எங்களுக்கு பாண்டிங் இருந்தது.
அதனால தான் இத்தனை வருஷமாக நாங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு. இது ரொம்ப கடினமானதா இருக்குமா? இல்ல கொஞ்சம் சுலபமான பயிற்சிகளா தான் இருக்குமா? இல்லை சார், கடினமாலாம் இருக்காது. ஓரளவு மாடரேட்டாக தான் இருக்கும். கடினமாக இருந்தால் கூட அவர் வந்து அதை ஹெசிடேட் பண்ண மாட்டார். என்றைக்குமே என்கிட்ட முடியலன்னு சொன்னதே கிடையாது. அவர் ஒரு ஃபீவர் வந்திருந்தா கூட ஃபோன் பண்ணி ஃபீவர் இருக்குன்னு அடுத்த நாள் வர சொன்னா கூட, அந்த மைல்டு ஃபீவர் இருந்தால் கூட, உடம்பு முடியாமல் இருந்தால் கூட, அந்த டயர்ட்னஸ் இருந்தால் கூட நோ சொல்ல மாட்டார். அவரால் என்னென்ன முடியுமோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இப்பயுமே நான் பார்த்தேன். இந்த ஏஜ்லையுமே 65+ இருக்கும்போதுமே அந்த ஹார்ட் ஒர்க் வந்து அவர் நோன்னு சொல்ல மாட்டார். இந்த இது இன்னைக்கு முடியல, நாளைக்கு பண்ணிடலாம்னு சொல்லுவாரு. என்னென்ன முடியுமோ அதை கூட பண்ண முடிஞ்சா மேக்ஸிமம் பண்ணிடுவார் அவர். மற்றபடி வேற எந்த அளவுக்கு அவரோட கோஆபரேஷன் இருந்தது அப்படின்னு? அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் சார். ஒரு நாள் கூட என்னோட கமிட்மெண்ட் கொஞ்சம் எனக்கு பேஷன்ஸ் ஜாஸ்தி, கொஞ்சம் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு 2 நாள் வர முடியலனா கூட எனக்கு ஃபோன் அடிச்சிருவாரு, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஆள் அனுப்பிச்சிருவாரு. ஸோ அந்த கமிட்மெண்ட் அவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் நான் என்னால் ட்ராவல் பண்ணும்போது தான் என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க பேர் சகுந்தலை ரகுநாத். அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. நான் இல்லாத போது ஒரு 5 days 6 days அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தோம். வர விடாமல் இருக்க விட மாட்டார். நீங்கள் வந்துடுங்க எப்படியா பண்ணிடணுன்ற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முடியலனா கூட அது கமிட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுவார். 2016 ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. சரி, இப்போ கடைசி எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த? சார் நான் 2022 எண்டு 23 ஜான் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். 22 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக ஞாபகம் இல்லை. 22 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட் ஒரு 8-9 months 10 months மேலே தான் நாங்கள் பண்ணல. இப்போ சில ப்ரொசீஜர்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரீயா பண்ண முடியாமல் இருந்தது. எக்ஸசைஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடல்நிலை இருந்ததா? இல்லை பண்ண முடியாத உடல்நிலை கிடையாது சார். வீட்டில் சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தாரு, வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், அவர் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது மாதிரிலாம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 7-8 மாதம் நாங்கள் கொஞ்சம் பண்ணாமல் கேப் விட்டுருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த மேடையில் பேச்சுகளில் அது நடந்து வர்றதுலாம். இந்த பயிற்சிகள் ஆரம்பிச்ச பிறகு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததா? இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு சார், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்து கூட வேனில் வந்திருப்பாரு. நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தலாம். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. நிற்க வச்சிருந்தோம். பேலன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நின்னாரு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் போதும் நின்னாரு, நடந்தாரு. அவருடைய இப்போ ஒரு 1 year தான் வெயிட் லாஸ்லாம் கொஞ்சம் ஆச்சு அவருக்கு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்க்கலாம், நீங்கள் நல்லா வெயிட்டோட தான் இருப்பார். நான் நல்லா நின்றுட்டு இருந்தாரு, நடந்துட்டு இருந்தாரு. அதெல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ பயிற்சியாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நட்பா உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கு? இப்போ எனக்கு ஏஜ் 41. எனக்கு ஏஜ் நான் ஒரு 35-36 ஸ்டார்ட் பண்ண அவர் நான் பார்க்கும்போது ஏன்னா சார் தான் கூப்பிடுவார். வாங்க சார் தான் சொல்லுவார். எனக்கே சங்கடமாக இருந்துச்சு ஒரு சார் நீங்கள் சார்லாம் கூப்பிட தேவையில்ல சார் அப்படின்னா. இல்லை அது உங்களுடைய தொழில் கொடுக்க வேண்டிய மரியாதை, அது நான் கொடுத்தாகணும். அந்த இஷ்யூஸ் இருக்கும்போது கூட அந்த தாட் இருக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது மீன்ஸ் அவர் ரேப்போ செட் ஆயிடுச்சுன்னா அவர் விட மாட்டார். அவ்வளோ எனக்கு அப்போ நேற்றுக்கு அப்புறம் தான் அவருடைய இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உணர்வாக இருந்தது. நேற்று என்னன்னா, நாங்கள் பேஷண்ட்டாக பார்த்தோம். நாங்கள் வந்து நான் எல்லாருமே அப்படி தான் பார்ப்போம். பட் ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு பெரிய ஆக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு இத்தனை வருஷமா எங்களுக்கு கூட இல்லை. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் அப்படி அவர் மூவ் பண்ணுவார். காலையில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட பிஏ விட்டு எல்லாம் ஃபோன் பண்ணலாம் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவர் ஃபோன்லேருந்து அவரே அடிப்பார். அடித்து அவர் பேசிட்டு அவர் பிஏ கொடுப்பார். சார் சொல்கிறாரு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து நடிக்க முடிச்சு வர முடியாது. நேச்சராக பேஸ்லேருந்தே வரணும். நேச்சராக வந்தால் தான் அது சொல்ல முடியும். அந்த குணம் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை காக்க வைக்க மாட்டார். அவர் டைம் கொடுத்துட்டு மீட்டிங் எங்கேயா போயிடுவாங்க, இல்லை எனக்கு ஃபோன் இருக்குது வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, அப்படிலாம் இல்லை. அந்த டைம் கொடுத்தோன்னா அது 1 hour முன்னாடி ஆஃப்டர் 1 வரைக்கும் யாரையும் ஸ்லாட் கொடுக்க மாட்டார். நான் போனோடனே நான் டேரக்ட் அசஸ் உள்ளே உட்கார வச்சுட்டு உடனே கூப்பிட்டுட்டு வந்துடுங்க, உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது அவர் காஃபி டீ சாப்பிட்றாரோ இல்லை நான் போகணும்னு உங்களுக்கு கேட்பாரு, சார் டீ காஃபி சாப்பிடலாம் கேட்பாரு. 2வது விஷயம் வந்து நம்ம நல்ல அந்த ஒரு உரிமையான இடம்னு சொல்லுவேன். அந்த ஃபியர்லாம் உங்களுக்கு கிடையாது. எனக்கு கொடுக்கலாம் கூட சார் நான் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லுவேன். சார் உடனே சார் டீஸ் கொடுங்க சார்க்குன்னு சொல்லுவார். நம்ம கேட்குற அளவுக்கு அந்த பாண்டிங் உரிமை அங்கே உள்ளே இருக்காது. அது நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் அங்கே இருக்கும். எனக்கு மற்றவங்க இடத்துல தெரியல. இவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டேன். வேற யாரையும் கிளினிக் வந்திருக்காங்க விஏபிஸ் எல்லாம். வீட்டில் இவர் கூட பார்த்த பாண்டிங் இவர் கூட இருந்தாலும் எனக்கு வெளியில் யாரை பற்றி தெரியல. அது பார்க்கவும் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சார் அவரோட சாப்பாடு பற்றி நேற்றுலேருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு சாப்பாடு போடுறத பற்றி வந்து நீங்கள் போகும்போது ஒரு வீட்டில் சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் வெளியில் போவோம். சம்டைம்ஸ் வெளியில் போகும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காகலாம் போவோம். நாங்கள் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட சொல்லுவார். எல்லாரும் இருப்பாங்க. அவர் அது எனக்கு என்னன்னு தெரியல. அவர் எனக்கு பிடிச்சிச்சா என்னன்னு சொல்ல முடியல. என்னால் என்ன கணிக்க முடியல. எனக்கு சங்கடமாக இருக்கும். நாங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தோம்னா டைனிங் டேபிள் இருக்கும். நாங்கள் எல்லாருக்கும் ஃபுட்டு வரும். நாங்களாம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்லான்னு போகும்போது சாரை கூப்பிடுன்னுவார். சார் உட்காருங்க பக்கத்துலன்னுவார். பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் சோஃபாவில் சார் கூட சாப்பிட்ருக்கேன். இதெல்லாம் ஒரு மெமரி. என்ன சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு நினைவுகள். கிடைக்காது யாருக்கும். எவ்வளோ நேற்று கூட்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ பேர் பார்க்கணும்னு நின்றுருந்தாங்க. இந்த அதிர்ஷ்டம்லாம் வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் மீறி சொல்கிறேன். எத்திக்ஸ் நாங்கள் ஒரு டாக்டராக இருக்கோம், ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கோம்.
போகிறோம் ப்ரொஃபஷனல் வைஸ் ஓகே, பர்சனல் திங்ன்றது வேறு. நான் பர்சனல் டச்சில் இருந்தேன் அவங்க கூட, அதனால தான் நான் அவருக்கு ஸ்டாப் பண்ணவும் முடியல. எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். 2 ஹவர்ஸ் பறிச்சுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி முன்னாடியே ரெடி ஆயிடுவார் அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்ங்கிறது அவர் மாதிரி ஒரு தலைவருக்கு வந்து ரொம்ப அதிகமான நேரம் வந்து இல்லை ஆட்கள் பார்க்கறதுக்கு வருவாங்க வந்து, நிறைய அப்பாயின்மெண்ட்கள் இருக்கும் வந்து. ஸோ அந்த மாதிரி கட்சிக்காரங்க அந்த மாதிரி நேரங்களில் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவார்? இல்லை சார், அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார் சார். அந்த எங்களுக்கு ஒரு 4-5 o'clock டைம் ஷெட்யூல் கொடுத்தாருன்னா அந்த கரெக்டாக நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவார். மதியம் கொஞ்சம் தூங்கி எழுந்திடுவார். நான் போகிறதுக்குள்ளே காஃபி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ரெடியாக இருப்பார். அந்த டைம் ஸ்லாட் யாரும் கொடுக்க மாட்டார். அப்படி மீறி வந்தாலும் கொஞ்சம் ஆஃப் அன் வெயிட் பண்ண சொல்லுவார். ரொம்ப எமர்ஜென்சினா என்கிட்ட சார் கோச்சிக்காதீங்க 10 நிமிஷம் இருங்கன்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் 90% நடுவில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம் ட்ரீட்மெண்ட் டைம், அதனால விட மாட்டேன். அதுக்கப்புறமா தான் யாராச்சும் பார்க்கணும் வரணும்னா பார்த்துருவார், இல்லை மார்னிங் பார்த்துருவார். ஸோ அது மாதிரி தான் அவர் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படி தவிர்க்க முடியாத யாரையா சந்திக்க வேண்டியது இருந்ததுன்னா உங்களை எதுவும் வெளியே போக சொல்லுவாரா, இல்லை பக்கத்தில் வச்சே பேசிக்கிட்டு இருப்பாரா? தவிர்க்க முடியாது அப்படியே இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டில் யாரும் அந்த அளவுக்கு மீட்டிங்ஸ் நிறைய வச்சுக்க மாட்டார். ஸோ ரொம்ப ரேர் கேஸ் தான். இருந்தாருன்னா நம்ம எதிர்க்கே வச்சு கூட பேசுவார். நான் சில டைம் கட்சி ஆஃபீஸ் போவோம். கட்சி ஆஃபீஸில் போகும்போது கூட என்ன அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சார் கூட வந்து உள்ள உட்கார், வெளில வெயிட் பண்ண வைக்க மாட்டார். வெளில வெயிட் பண்ண சார் வந்திருக்காருன்னு சொன்னோடனே வெளில வெயிட் பண்ண வைக்க மாட்டார். இது மாதிரி ரூம் இருக்குன்னா அவர் பக்கத்தில் உட்கார வச்சிருவார். இங்கே வெயிட் பண்ணுங்க, போகலாம், பேசிட்டு போகலான்னு காரில் கூட்டு போவார். பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எப்படி, அவங்களும் இதே மாதிரி நட்பாக இருப்பாங்களா? சார் அவங்க ஃபேமிலி எல்லாருமே எனக்கு பழக்கம் இப்போ 8 வருஷம் தான். எனக்கு முன்னாடி நிறைய பழக்கம்லாம் இருக்காங்க. நான் இந்த 8 வருஷத்தில் நான் பார்த்தது சொன்னேன்னா எல்லாருமே ரொம்ப சிம்பிள் அண்ட் இது சார். மேடம் வந்து அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மேடம் கூட பேசுவாங்க. அவங்களுக்கு முழுக்க சாரை ரெக்கவரி பண்ணணும் தான் அந்த தாட்டில் இருந்தாங்க. அவங்க 2 சன்னுமே ரொம்ப இது சார். ஆக்சுவலாக அதான் சொன்னேன், எனக்கு நேற்றுக்கு அப்புறம் தான் நாளே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருமே இவ்வளோ கூட்டத்தை பார்த்தும்போது நம்மளுக்கு தெரியும், ஆனால் அந்த டச் நேற்று தான் நான் ஃபீல் பண்ணேன். இப்படிப்பட்ட ஒரு தலைவரோட சன்ஸ் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நான் போனால் சோஃபாவில் உட்காந்து என் கூட உட்காந்து அவங்க உட்காருவாங்க, பேசுவாங்க. சார் அப்பாவுக்கு என்ன பண்ணலாம், இது பண்ணலான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன அட்வான்ஸை கொண்டு வரணும், என்ன பண்ணலாம்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப கேஷுவல், சிம்பிள், கேஷுவல் சார், கேஷுவல் ஃபேமிலி சார். இந்த 6 வருட பயணத்தில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள்னா என்னென்னு சொல்லுங்கள்? நிறைய நினைவுகள் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் நிறைய அவருக்கு பிடிச்சதே வந்து நிறைய காமெடியாக பேசணும். நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக வைஸ்னா அதான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய என்னோட ப்ரொஃபஷனில் வந்து பேஷண்ட் அசஸ் பண்ணி ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் படிச்சுட்டு இருக்காங்க, அந்த ப்ரோட்டோகாலோ அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியாது எல்லா பேஷண்ட்டுக்குமே. அதுதான் மெயின் ஃபஸ்ட்டு ஒரு சக்ஸஸ் பண்ணணும்னு அதுதான் விஷயம். இப்போ நம்ம அவர் வந்து ஒரு கமாண்டிங் பர்சன், அவர்கிட்ட போய் நீங்கள் கமாண்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுமாரி ஒரு பேஷண்ட் பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி தான். ஸோ அவர்கிட்ட அவரோட நேச்சர் எப்படி தெரியுங்களா, அவர் வந்து ஜாலியாக இருக்கணும். அவருக்கு அந்த ஜாலி மூமெண்ட்லேயே பண்ணால் அவர் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எல்லாமே ஏற்றுப்பார். ஸோ நாங்கள் டெய்லியுமே ஜாலியாக தான் சார் இருப்போம். மறக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. நிறைய இருக்குது. டெய்லி நாங்கள் ஜோக் அடிப்போம், சிரிப்பார், அவரு காமெடி பண்ணுவார். அது நிறைய இருக்குது. அவங்களோட பிஎஸ் எல்லாம் நாங்கள் காமெடி பண்ணுவோம், அவங்கள ஜோக் அடிப்பார், பழைய மெமரிஸ் சொல்லுவார். ஸோ அது நிறைய இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணி சில ட்ரீட்மெண்ட்லாம் தள்ளி போயிருக்கோம், 2 hours ஜர்னிலாம் போயிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னை பக்கத்தில் காரில் உட்கார வச்சு கூட்டு போவார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். சில வயதானதுக்கு அப்புறமா கூட வயது ஆயிடுச்சு, கொஞ்சம் எழுத்தில் இருக்கார், இதெல்லாம் மறந்துடலாம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல நினைக்கலாம். அவர் என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போவார். அது ஒரு பெரிய விஷயமா. வண்டி எங்கே நிற்கிதுக்கு இப்போ கார் சார் கட்சி ஆஃபீஸில் விட்டுருக்கேன் அப்படின்னா வீட்டுக்கு போவாது அப்படின்னு சொல்லுவார். நேராக சாரை ட்ராப் பண்ணி என்னை வந்து அவரே ட்ராப் பண்ணிட்டு வீட்டில் அவர் இறங்கிட்டு டிரைவர் கூட அனுப்ப மாட்டார். அவரும் கூட வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு போவார். ஸோ இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். அவர் அந்த ஏஜ் டைம்லேயும் இதெல்லாம் ஞாபகம் வச்சு எங்களுக்குலாம் பண்ணது. ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கோம், அவ்வளோதான், நீங்கள் போயிடுங்க இறங்கிடுங்க சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாதுல்ல, அதெல்லாம் கேட்பார். அது இன்பான் சார், அது இன்பான். அது யாருக்கும் அது சொல்லி கொடுத்து வர முடியாது. உங்கள் ஃபேமிலி பற்றிலாம் விசாரிப்பாரா, எப்படி என்ன இது? என்னோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் கேட்பாரு சார். இப்போ எனக்கு சாருக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பையன் பிறந்தான். ஸோ என் சன் பற்றி கேட்பார். என் டாக்டர் 2018 பிறந்தாங்க. நான் அதெல்லாம் சொல்லுவேன். ஸோ ஸ்வீட்ஸ் வாங்கி போய் கொடுப்பேன், ஃபோட்டோஸ் காட்டுவேன், ஃபோட்டோஸ் பார்ப்பாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் கட்சியில் கிடையாது, பொலிட்டிஷியன், அவங்க பார்ட்டியில் எதுவும் பெரிய போஸ்ட்டில் கிடையாது. என்னுடைய பசங்களுடைய காது குத்துக்கு வரேன்னு அக்செப்ட் பண்ணார். கரெக்டாக நான் கோவிட் டைம் வந்துருச்சு. அப்போ நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அவர் வரேன்னு சொன்னார். ஒரு கட்சி தலைவர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் நேம்லாம் போட்டுலாம் பண்ணோம். கோவிட் வந்தது. கோவிட் டைம் வந்தனால நான் திரும்பி ரீஷெடியூல் பண்ணேன். அப்புறம் கூட என்ன சொன்னார்னா, நான் வர முடியலாம் பரவாயில்ல, மேடம் வருவாங்கன்னு சொல்லி மேடம் வந்தாங்க. ஸோ அதான் சொன்னேன், என்ன ஒரு 7-8 கால நான் ஒரு பழக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஃபேமிலி பற்றி கேட்டிங்களா, மேடம் பற்றி இதுதான் சொன்னேன். மேடம் வந்தாங்க சாருக்காக. மேடம் வந்தாங்க, அவ்வளோ கிராண்டாக இந்த செலிப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என் ஃபேமிலி ஓரியன்டாகவும் எனக்கு நல்ல பழக்கம். ஸோ கேட்பாங்க.
மேடம் நான் எப்போ போனாலும் அதான் அந்த ஃபெஸ்டிவல்ஸ் தான் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். நாங்கள் ஆக்சுவலாக எத்திக்ஸ் நாங்கள் எதுவும் நான் வெளியிலலாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம், பேஷண்ட் கிட்டலாம் வாங்க மாட்டோம். பட் ஆனால் நான் என் கார் போகணுன்னு காரில் வச்சுருவாங்க. நான் வாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு காரில் வச்சுருவாங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மேடம் சொல்கிறேன். மேடமே ரொம்ப பண்ணுவாங்க, எடுத்து வச்சுருவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபெஸ்டிவல் டைம்ஸில் எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு மெமரிஸ், ரொம்ப மறக்க முடியாத நினைவுகள். நீங்க அவருக்கு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருப்பீங்க வந்து. அது அவர் ஏதாவது உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லியிருக்காரா வந்து? ஒரு மூத்த ஒரு தடவை நான் வந்து அவார்டு வாங்க போயிருந்தேன் மலேசியாவுக்கு. 2017 என்ன போயிருந்தேன். அப்போ சொல்லிட்டு போனேன், சார் அவார்டு வாங்க போகிறேன் மலேசியாவுக்குன்னு. இதுமாதிரி நிறைய அவார்டு வாங்கணும், போகாமல் விட்டுறாதீங்க, நிறைய அவார்ட்லாம் வந்தால் அதெல்லாம் போய் வாங்குங்க அப்படின்னு அந்த அட்வைஸ் கொடுத்தாரு. அவார்டு போய் நிறைய வாங்கணும், அதெல்லாம் வாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ப்ரொஃபஷன் வைஸ் எதுவும் அட்வைஸ் எனக்கு கொடுத்தது கிடையாது. ஏன்னா நான் கரெக்டாக இருந்திருக்கிறேன் அவர்கிட்ட. கடைசி ஒரு 8 மாசமா நீங்க அவர் அந்த பயிற்சி இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த காலகட்டத்தில் அவரை நீங்க பார்த்தீங்களா இருக்கும்? சார் நான் வந்து இப்போ இந்த 8 மந்த்ஸ் பார்க்கல சார். லாஸ்ட் பர்த்டேக்கு பார்த்தேன். ஏன்னா நாங்கள் 2022 ஆகஸ்ட் பர்த்டேக்கு வந்து ஒரு பெரிய மெடிக்கல் கேம்ப் பண்ணி கொடுத்தேன். ஸோ நம்மளோட கட்சி ஆஃபீஸில் பிளட் கேம்ப்பு, ஐ கேம்ப் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். சாருக்காக பர்த்டேக்காக பண்ணி கொடுத்தோம். இந்த இயர் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியல, நான் ஊரில் இல்லை, பண்ண முடியல. நான் பர்த்டேக்கு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க முடியல சார். அதான் கடைசி நீங்கள் அவரை பார்த்தது? ஆமாம் சார். அதுக்கப்புறம் நான் கடைசியாக பார்க்கல. அவங்க சன்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போவேன் நான். அது ஒரு 7 மந்த்ஸ் முன்னாடியோ 8 மந்த் முன்னாடி போயிருந்தேன் ஒரு செகண்ட் சனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. நான் பார்க்கல ஆக்சுவலாக அவரை. உள்ள தூங்கிட்டு இருந்தாரு, பார்க்க முடியாம மிஸ் ஆயிடுச்சு. வருத்தப்படுறேன், பார்த்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டு. பார்க்கலன்னா கூட அவர் உடல்நிலை சம்பந்தமாக வர செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க வந்து. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அவர் மீண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி? சார் இது வந்து எதிர்பார்க்காதான் சார். இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இது நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார் சார். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா சாப்பிடுவார், நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தார். இது எதிர்பார்க்காத ஒன்று தான். அவருக்கு எந்த பெரிய எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார். கரெக்டாகவே எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். எதிர்பார்க்காம தான் வந்து இது எதிர்பார்த்து நடந்தது. இது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி கேள்விப்பட்டோம்? அதாவது ரொம்ப பர்சனலாக இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். நான் டே 1 போய் பார்த்துட்டேன். நேற்று ரொம்ப க்ரௌடு ஆக்சுவலாக. நான் போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நேற்று டே 1 போய் பார்த்துட்டேன். பட் இருந்தால் 2 days கொஞ்சம் எட்டிக்காக தான் அந்த ஒர்க் பண்ண முடியல. ஒர்க்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தது எனக்கு. பிகாஸ் என் ஃபேமிலியும் ஊரில் இல்லை, என் ஃபேமிலி ஊருக்கு போயிருக்காங்க. நான் தனியாக சிங்கிளாக தான் இருந்தேன் நேற்றுலாம். அது கொஞ்சம் எட்டிக்காக இருந்தது. நான் டிவியும் பார்க்கல நேற்று. அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பர்சனலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் சார். நாங்கள் ட்ராவல் பண்ணது நிறைய நினைவுகள் வந்துச்சு நேற்று எனக்கு. ஏன்னா நாங்கள் தான் சொன்னேன், எங்களுக்கு நானும் அவரும் 2 hours ட்ராவல் பண்ணுவோம். வாரத்துக்கு 2 நாள் ட்ராவல் பண்ணுவோம். வீக்லி ட்வைஸ் ஒரு 2-3 months ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து ஈஸியாக வரைக்கும் போவோம். ஸோ அந்த நினைவுகள் தான் எனக்கு ஜாஸ்தி இருந்துச்சு. நான் வீட்டில் பேசுறதுல ரெகுலராக பேசுவோம். அதில் போகும்போது தான் எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவருடைய மூவி சாங்ஸ் ஓடும், கேட்போம். அப்புறம் போகும்போது வந்து இங்கே பிர்லா பிளானட்டோரியம் பார்த்தா இந்த ஷூட்டிங் இந்த படம் நடந்துச்சு. நாம சொல்லுவார், இந்த பாட்டு இந்த படம் இங்கே நடந்துச்சுன்னு. ஈசிஆரில் போகும்போது இந்த பாட்டு இந்த படம் இங்கே ஷூட்டிங் எடுத்தோன்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி காமிச்சிக்கவே மாட்டார் சார். இப்போ நான் என்னுடைய ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் ஒன்று திறந்த மொரிஷியஸில். அப்போ சார் நான் பெருசாக மொரிஷியஸில் திறந்துட்டேங்கிறது நான் சொல்லும் போது அவர் எத்தனை தடவை மொரிஷியஸ் போயிருக்காரு. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, அப்படியா நான் நிறைய பார்த்துருவேன், அப்படி அது அவர் போனது மாதிரி காமிச்சிக்க மாட்டார். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க பிஎஸ் சொல்லுவார், சார் எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டார் மொரிஷியஸ் அப்படின்னு. ஸோ அந்த காமிச்சிக்காத ஒரு மனுஷன் அவர் சொல்லலாம். நீங்கள் அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க? சார்கிட்ட சொன்னதில்லை. சொன்னால் அப்புறம் இதுக்காக சொன்ன மாதிரி ஆகிடும்ல. நான் மேடம் கிட்டே சொன்னது கிடையாது. நான் ஆக்சுவலாக அவரோட ஃபேன் தான். நரசிம்மா மூவி வந்து நான் இப்போ 41, அப்போ எனக்கு தெரியல, என்ன 20+. நரசிம்மா மூவி வந்து நான் ஃபர்ஸ்ட் தேவி தெரியல பார்த்தேன். நரசிம்மா எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இந்த 12th முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ அப்போ தான் வீட்டில் அலோவ் பண்ணுறாங்க. நான் அந்த படம் பார்க்க போகிறோம். நான் 80 born, நம்ம 80s பார்த்தீங்கன்னா 90s பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் டிவிலாம், அந்த டிவியில் பாட்டு பார்க்கறது அதெல்லாம் ஒரு நல்லா இருக்கும் அந்த டைமில் நம்மளுக்கு. எப்போ அவர் உங்கள்கிட்ட கேட்டுக்காரா, என்னோட படங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்சி? அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார் சார். அதெல்லாம் கேட்க மாட்டார். நாங்களாக சொல்லுவோம், இந்த படம் பார்த்துருக்கோம் சார், இந்த படத்தில் பார்த்துருக்கோம், நான் அதுமாரி இது பண்ணோம். நாங்கள் அவரை வந்து காமெடியெலாம் பண்ணும்போது சொல்லுவோம், நீங்கள் பழைய தமிழ் செல்வனா வரணும் அப்படிலாம் சொல்லுவோம். சிரிப்பார். அதுமாதிரிலாம் நாங்கள் சொல்லுவோம், இந்த படம் நல்லா இருக்குதுன்னு பண்ணோம். அப்போ ஏதாவது நியூ மூவிஸ் தான் சொல்லுவோம், சார் இதெல்லாம் நீங்கள் நடிச்சிருக்கணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேசுவோம். நீங்கள் பிசியோதெரப்பி பண்ண ஆரம்பிச்ச பிறகு திரும்ப படங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எதுவும் அவருக்கு இருந்தது? இல்லை சார், அவர் அதுமாரி எதுவும் அதுமாதிரி சொன்னதில்லை. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். நானே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், சார் நீங்கள் திருப்பி ஒரு மூவி நடிக்கணும், நீங்கள் திருப்பி ஒரு ஆக்டிவாக வந்து மக்களை பார்க்கணும், நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் 2 years கோவிட் வந்துருச்சு நடுவில். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எங்களுக்கு ஸ்லோ ஆனது காரணமும் அதுவும் ஒரு காரணம். நடுவில் 2 வருஷம் கோவிட் வந்துச்சு. அதனால் எங்களால் சில இதெல்லாம் ரெகுலராக போக முடியல. ஒரு 3 மாதம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். திருப்பி நடுவில் செகண்ட் வேவ் வந்துச்சு. அதுவும் ஒரு டிராபேக் ஆச்சு எங்களுக்கு. நீங்கள் திரும்ப நடிக்கணும்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்? சிரிப்பார் அவ்வளோதான். சிரிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவ்வளோதான். அதனால சொல்ல மாட்டார். அவங்க பசங்கள் பற்றி சார்? அவங்க விஜய் பிரபாகரன் சார் வந்து அவங்க எல்டர் சன்னு, சண்முக சுவாமி 2 யங் சன். அவங்க 2 பேருமே வந்து அவங்களுடைய ஏஜுக்கு வந்து அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் இருந்தால் கூட
மேக்ஸிமம் டைம் சாருக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க சார். இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது சார். இது வரைக்கும் எனக்கு வெளியில் நியூஸில் வந்துச்சான்னு தெரியல. அவர் கட்சிக்கு இப்போ அவங்க சன் வந்ததுக்கப்புறம் கூட சரி நான் மேக்ஸிமம் பார்ப்பேன். வீட்டில் வந்து அவங்க கூட இருப்பாங்க சார். நைட்டெல்லாம் கண்டிப்பாக மேடம் இல்லை அவங்க சன்னு யாராவது கூட சார் கூட இருப்பாங்க. ஸோ அந்த அந்த இந்த வெல் ஆஃப் இவங்கள சர்வன்ஸ்லாம் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. கூட 24 hours அவர் பார்த்துப்பாங்க. அவங்க சன்ஸை பற்றி இதெல்லாம் இந்த யங் ஏஜில் சொல்லலாம் நிறைய விஷயங்கள், தவறுதலாக கூட வரலாம். ஆனால் அவங்களுக்கு பர்சனல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப நல்ல தங்கமானவங்க. நான் அதான் சொன்னேன், எனக்கு போனாலே அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, வாங்க சார்னு சொல்லுவாங்க. விஜய் பிரபாஸ் சார் தான் என்னை கூப்பிட்டு போனது. சரி அப்பாவுக்கு இது பண்ணணும், நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா பண்ணணும்னு சொன்னார். அவங்க 2 பேருமே அவங்க ஃபாதர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார். பிறகு கடைசி காலங்களில் கரெக்டில் இப்போ இந்த கடைசி இந்த மீட்டிங்லாம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட நேராக உட்கார முடியல, வந்து கழுத்துமே நேராக இல்லை, அந்த மாதிரி இதை அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த நியூராலஜிக்கல் இஷ்யூஸ் தான் சார். எல்லார் ஏஜுக்குமே அது சில ஓல்டேஜ் பீப்புள் எல்லாருக்கும் வராது. ஒரு சில பேர்களுக்கு வந்து நியூராலஜிக்கல் இஷ்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் அது வரும். அது வரும்போது கொஞ்சம் மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகும், அதுமாரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் தவிர்த்து அவர் கொஞ்சம் இப்போ லாஸ்ட் அது வர இப்போ நீங்கள் அவர் வரும்போது இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நீங்கள் அது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நீங்களே ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் நார்மல் ஆகிடுங்களா? ஆக முடியாது. ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும். ஏன்னா படுத்துட்டே இருப்போம்ல. அப்போ அந்த ஏஜும் நீ கன்சிடர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 70 வயசு ஏஜ்டானவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டே இருந்திருக்காரு, 10-15 நாள் ட்ரீட்மெண்ட்லேயே இருந்திருக்காரு. அப்போ உடனே எப்படி அவரால் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேஷன். அதுக்கு அவர் திருப்பி ஒரு 20 நாள் கழிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலைஸாக இருந்திருப்பார். ஸோ அது டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஒரு ரீசனே தவிர மற்றபடி ரொம்ப திருப்பி ஹெல்த் நாள் ஆச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளோட உடம்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வயசு ஆயிடுச்சு, என்னமோ அரசியல் வேணுமா வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எதுவும் அவருக்கு இருந்ததா? இல்லை, அது மாதிரி எண்ணங்கள் அவருக்கு கிடையாது. அவர் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். அரசியல் வேணாம்லான்னு சொல்லலை. அவரை என்ன அவரால் ஆக்டிவாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். நீங்கள் ஒரு காலம் அவரோட பழகிட்டு இருந்திருக்கீங்க வந்து. ஸோ நேற்றுக்கு நீங்கள் அவரோட அந்த ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்துப்பீங்க வந்து, இவ்வளோ க்ரௌடு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இது ஒரு பாயிண்ட். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னா சார் வந்து படம் நடிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், 10 வருஷம் இருக்கு ஒரு படம் நடிச்சு. இப்போ ஆக்டிவாக ஒரு 5 இயர்ஸாக இப்போ மக்களை சந்திச்சு ஒரு 5 இயர்ஸாக பொலிட்டிக்கலில் இருக்கும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், க்ரௌடு எப்படி வந்தது? ஒரு ஆக்டிவாக ஆக்டர் இல்லை, ஆக்டிவாக இப்போது 5 இயர்ஸாக மக்களை பார்க்கல. அப்படி இருந்துமே நானே பிரமிச்சு போய் பார்த்தோம். ஏன்னா அவருக்காக எப்படி வந்தாங்கன்னே தெரியல. க்ரௌடு டே 1 சொல்கிறேன். அவர் மார்னிங் சொன்னவங்க மதியம் நான் ஒரு 12 o'clock போகிறேன், உள்ளே போகவே முடியல, அவ்வளோ க்ரௌடு. நேற்றுலாம் வந்து க்ரௌடை ஸ்டாப் பண்ண முடியாமல் தான் நேற்று டைம் ஆகிடுச்சுன்னு சீக்கிரம் வந்தாங்க. இந்த க்ரௌடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய இது சார். இதை வந்து காசு கொடுத்துட்டோ இல்லை இதுக்காக எதுவும் வரல. இந்த ஒரு கேப் இருந்துமே அவர் மேலே எவ்வளோ பேர் பாசம் வச்சுருந்துருக்காங்க பாருங்க. இந்த க்ரௌட் இது பார்த்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. சினி ஃபீல்ட்லையும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் சரி, எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க இது எப்படி வந்த க்ரௌடுன்னு சொல்லி. அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம அவர் கூட இருந்தோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை பேர் வந்து வெளியே நிற்கிறாங்க, அவர் பார்க்க முடியல இறுதி உலகத்தில். பட் நான் அவர் கூடயே ட்ராவல் பண்ணோம், அவர் கூடயே இருந்தது வந்து நான் சின்ன பையனாக எம்ஜிஆரை பார்க்கல. எம்ஜிஆர் நான்லாம் ஐயோ ஒரு ஃபோட்டோவோட இடத்துல யோசிச்சுருப்போம். இப்போ என் பையனை கூப்பிட்டு போய் சாரோட ஃபோட்டோ எடுத்துட்டேன் நான். ஸோ என் பையன் எங்கள் சார் கூட இன்னும் 2 வயசில் ஃபோட்டோ எடுத்துட்டான். என் பையனுக்கு ஃபியூச்சரில் இவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரிஸ் வரும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ண அவர் லைஃப் ஸ்டைலில் நான் கூட இருந்தேன்றது என்னோட பேரும் அதில் வரும்ல. அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. தேங்க்யூ சார்.